வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தினசரி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வந்தால் நம்மளுடைய உடலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாகும், அதுபோல் இந்த வெள்ளரிக்காயை எந்த நேரத்தில் நாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத முக்கியமாக இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வெள்ளரிக்காயில் நிறைய மருத்துவ குணங்களும் மகிமையாலும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவது ஏராளமான நன்மைகளை தருவதாக மருத்துவ ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வெள்ளரிக்காய் மலச்சிக்கல் முதல் புற்றுநோய் வரை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறத முக்கியமாகவே சொல்லலாம். கோடை காலம் வந்துவிட்டாலே வெள்ளரிக்காய் சீசன் களைகட்ட ஆரம்பித்து விடும் அப்படின்னே சொல்லலாம். அதுல அதிக அளவு நீர்ச்சத்து உள்ள இந்த காயை விரும்பாதவர்கள் என்று யாருமே கிடையாதுங்க. இந்த வெள்ளரிக்காயை அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையாக காயாக இருக்கிறதுனால இதுல என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்கு, இதை நாம சாப்பிடுவதால் என்ன மாதிரியான ஆரோக்கிய ரீதியான பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். வெள்ளரிக்காயை நீங்க தவறாமல் சாப்பிட்டு வர சிறந்த காரணங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெள்ளரிக்காய் ஒரு காய் அல்ல, ஒரு பழம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வெள்ளரிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துகளும் நீர்ச்சத்தும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இது சரியான நீர் ஏற்றத்திற்கும் எடை இழப்பிற்கும் உதவியாக நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் வெள்ளரிக்காயை சாப்பிடுவது உங்களை புற்றுநோய், நீரிழிவு நோய் மற்றும் இதய நோயில் ஆகியவற்றில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வியாதியால் பாதிக்கப்பட்ட அனைவரும் கண்டிப்பாக தினசரி நீங்கள் வெள்ளரிக்காயை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளரிக்காய் வீதம் சாப்பிட்டு வருவதால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறதாகவே சொல்லலாங்க. இந்த வெள்ளரிக்காயில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால நாள்பட்ட நோய் மற்றும் முன்கூட்டிய வயதாகக்கூடிய தோற்றங்கள் அனைத்துமே மறைந்து நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால நம்மளுடைய செல்கள் சேதம் அடைவதை நிச்சயமாக இந்த வெள்ளரிக்காய் தடுப்பதாகவே சொல்லப்படுது. தீவிர சேதம், இதயம் மற்றும் நுரையீரல் பிரச்சனைகளுக்கு மற்றும் புற்றுநோய் பிரச்சனைகளுக்கு இந்த வெள்ளரிக்காய் ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தினசரி நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது குறிப்பாக உங்களுக்கு அதீத நன்மைகள் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 30 வயதை அடைந்தவர்களுக்கு வெள்ளரிக்காய் பொடியை கொடுத்து ஆய்வு நடத்தின விதத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்கு அப்படிங்கறது ஆய்வின் மூலம் தெரிய வந்தது அப்படின்னே சொல்லலாம். நம்ம பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் போதுமான தண்ணீரை குடிப்பதில்லை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தண்ணீரை அதிகமாக குடிப்பதில்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நாம வேலையில பிஸியாக இருக்கும்போது தண்ணீர் எடுத்துக்கொள்வதையே மறந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதனால நீர் நம்மளுடைய உடலுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிற இந்த காரணத்தினால் நீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெள்ளரிக்காயை அதிகமாக நீங்க சாப்பிட்டு வரலாங்க. இந்த வெள்ளரிக்காய் போன்ற நீர் நிறைந்த உணவுகளை நாம அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய உணவில் அதிக தண்ணீரை நிச்சயமா நீங்க பெறலாம். இதனால அனைத்து பழங்கள் மற்றும் காய்கறிகளில் கணிசமான அளவு தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுவே இந்த வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா 90% தண்ணீர் சத்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுடைய நீரேற்றுக்கு தேவையை பூர்த்தி செய்ய உதவுவதாகவே சொல்லப்படுது. உங்களுடைய அன்றாட நீரேற்றத்திற்கு இந்த வெள்ளரிக்காய் ஒரு சிறந்த உணவாக நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம். அதுவும் கோடை காலத்தில் தவிர்க்காமல் தினசரி நீங்க வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வரலாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தினசரி வெள்ளரிக்காயை எடுத்து வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல எந்தவித ஒரு பாதிப்பும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படாது. இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எடை இழப்பை சாத்தியமாக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய சர்க்கரை அளவை எடுத்துக்கொள்வதை குறைப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த வெள்ளரிக்காயை நாம தினசரி சாப்பிட்டு வருவதால் நமக்கு ஆரோக்கியம் ரீதியாக 7 வகையான நன்மைகள் இதன் மூலம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வெள்ளரிக்காயில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறையவே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய உடலில் உருவாகக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களில் இருந்து செல்களை சேதமடையாமல் இந்த வெள்ளரிக்காய் நம்மளை பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல உடலை நீரேற்றமாக வைத்திருப்பதற்கு ஒரு சிறந்த உணவாக இந்த வெள்ளரிக்காயை நாம நிச்சயமா சொல்லலாங்க. இந்த வெள்ளரிக்காயில் 90%, அதாவது 90 முதல் 96% நீர்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால இந்த கோடை காலத்தில் நிச்சயமாக நீங்க தினசரி சாப்பிட்டு வரலாங்க. இந்த வெள்ளரிக்காய் நம்மளுடைய உடலை நீரேற்றமாக வைத்திருக்க சிறப்பாக உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வெள்ளரிக்காயில் 96% நீர்ச்சத்து நிறைந்து இருக்கிறதுனால நமக்கு நிறைய விதமான மாற்றங்களை இதை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். சர்ம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெள்ளரிக்காயில் அதிக அளவு அமிலம் இருக்கிறதுனால, அதாவது வைட்டமின் பி முகப்பருவுக்கு மிகுந்த ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே மலச்சிக்கலால் பாதிப்படையக்கூடிய நேயர்களுக்கு இந்த வெள்ளரிக்காய் ஒரு சிறந்த மருந்தாகவும் உங்களுக்கு இருக்கலாம். இதனால குடல் இயக்கத்தை நன்றாக இயக்க வைத்து இது நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக நீங்க தினசரி மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு இந்த வெள்ளரிக்காயை நீங்க ஒரு சிறந்த மருந்தாகவே எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல எடை இழப்பிற்கு இந்த வெள்ளரிக்காய் எப்படி உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவாக இருக்கிற இந்த காரணத்தினாலும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காரணத்தினாலும், அதுபோலவே நீரேற்றம் அதிகமாக இருப்பதால் நம்மளுடைய பசியை குறைத்து உடல் எடையை குறைப்பதில் முக்கிய பங்காகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நேயர்கள் தினசரி நீங்க வெள்ளரிக்காயை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுபோலவே இதனால் நமக்கு ஆரோக்கியமான சருமம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காயில் உள்ள சத்துகள் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்ற உதவி சருமத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே இரத்த அழுத்தத்திற்கு என்ன மாதிரி பலன்களை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காயில் நல்ல அளவு சோடியம் மற்றும் பொட்டாசியம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு இது சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சர்க்கரை வியாதியில் அவதிப்பட்ட நேயர்களுக்கு இந்த வெள்ளரியில் உள்ள சர்க்கரை பீட்டாசின் உடலில் இன்சுலின் உற்பத்திற்கு உதவி செய்து இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதோடு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெள்ளரிக்காய்க்கு அதிக நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோடை காலத்தில் நீங்க தினசரி இந்த வெள்ளரிக்காயை எடுத்துக்கொள்ளும் போது எதிர்பார்க்காத நிறைய விதமான நன்மைகள் நிச்சயமா உங்களுக்கு உடல் ரீதியாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட சரியான நேரம் எது அப்படிங்கறத குறிப்பாக அனைவரும் தெரிந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே நம்ம சொல்லலாம். காலை நேரத்தில் இந்த வெள்ளரிக்காயை நீங்க சாப்பிடுவதால் கண்டிப்பாக உங்களுடைய வயிற்றை சுத்தம் செய்வதற்கு இது சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மதிய நேரத்தில் நீங்க இந்த வெள்ளரிக்காயை சாப்பிடுவதால் வெள்ளரிக்காயை நீங்க சாலட்டாக செஞ்சு சாப்பிடுவது சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய செரிமானத்தை இது நிச்சயமா மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. இரவு நேரத்தில் இந்த வெள்ளரிக்காயை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் வெள்ளரிக்காய் குறைந்த அளவில் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெள்ளரிக்காய் குளிர்ச்சியை தரக்கூடிய உணவு என்பதால் இரவில் நீங்க குறைவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இரவு உணவுக்கு பிறகு உடனடியாக வெள்ளரிக்காய் சாப்பிடாமல் இருப்பதும் உங்களுக்கு நல்லதுங்க. அது அஜீரணத்தை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளில் இந்த மாதிரி சரியான முறைகளில் நீங்கள் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உடல் ரீதியாக பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தினசரி வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவை நீங்கள் தினசரி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.